அந்த பழங்கள் காய்கறிகள் வாங்குகின்ற வியாபாரிகள் வேளாண்மை துறை வணிக பகுதியில் அவர்கள் பதிவு செய்யணும். எப்படி கான்ட்ராக்ட் பண்ணால் சால்வன்ஸ் எடுக்கிறாங்களோ அது மாதிரி அவர்களது வேளாண் துறை சேர்ந்த அலுவலகத்தில் அவர்கள் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு தக்காளி விளையுது, ஒரு கத்திரிக்காய் விளையுது, ஒரு வெண்டங்காய் விளையுது, புடலங்காய் விளையுது, இப்படி காய்கறிகள் விளைகின்ற பகுதியில் அந்த விவசாயியும் அந்த வியாபாரியும் வேளாண்மை துறை அதிகாரி அழைச்சிட்டு போய் ஒரு ஃபார்மட் அதில் எக்ரன் போடுவாங்க. இப்போ நடவு செஞ்சால் 3 மாதம் கழித்து தக்காளி நமக்கு கிடைக்கும். அப்படி 3 மாதம் கழித்து கிடைக்கின்ற பொழுது வியாபாரியும் அந்த விவசாயியும் ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. அந்த 3 மாதம் கழித்து ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு விற்கணும்னா 40 ரூபாய்க்கு அவர் எடுத்துக்குவாங்க. அது 20 ரூபாய்க்கு விற்றாலும் அந்த விவசாயிட்ட அவர் வாங்கி ஆகணும். இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருக்கிறோம், 40 ரூபாய் நிர்ணயிக்கிற பிறகு 60 ரூபாய்னு விற்றுன்னு வச்சுங்க. அப்போ 60 ரூபாய்க்கு மேலே போனால் அதில் ஒரு பங்கு விவசாயிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டு அந்த சட்டமாக கொண்டாந்து சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றினேன். அதெல்லாம் ஒரு கொண்டு வருகின்ற பொழுது அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. இங்கே இருக்கிற பிரம்மாண்டமான வேளாண்மை துறை அமைச்சர் இது எதுக்கு இந்த சட்டம்னு அந்த சட்டத்தை வேறொரு மசோதா கொண்டு ரத்து பண்ணிக்கிட்டார். சட்டமன்றத்திலே கொண்டாந்து ரத்து பண்ணிக்கிட்டார். நான் கூட எதிர்த்து பேச இதில் என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது? இல்லை, இதையெல்லாம் தனியார் ஆக்கிரமிப்பு. அப்படி அல்ல, விவசாயிகள் விரும்பினா பதிவு பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிடையாது. எப்படி கரும்பு உற்பத்தி பண்ணுறோம், கரும்பு நடவு செய்கிறோம், நமக்கு விருப்பப்பட்டால் நம்ம போய் அந்த சுகர் ஃபேக்டரியில் போய் எக்ரிமெண்ட் பண்ணுறோம். அதுபோல் இதுவும் அப்படித்தான். ஏன்னா நீங்கள் அந்த விவசாயி உற்பத்தி செய்கின்ற பொழுது விலை குறைஞ்சி போயிடுது, கடுமையான நஷ்டத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. நீங்கள் பாருங்கள், நம்முடைய கிருஷ்ணகிரிலாம் பாருங்கள், இந்த முட்டைகோஸ் உற்பத்தி பண்ணுவாங்க, காலிஃப்ளவர் பண்ணுவாங்க, விலை குறைஞ்சா அப்படி கொண்டு போய் வீதியில் கொட்டுவாங்க, ஆடு மாடுலாம் சாப்பிடும். இதையெல்லாம் பார்த்து தான் நான் சட்டமாக இயற்றி இதை இந்த விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம்னு விவசாயிலாம் போய் கேட்டுட்டு தான் இதை கொண்டு வந்தேன். விவசாயிகிட்ட போய் கேட்டேன், இது கொண்டாந்தா நடைமுறை இருக்குமா, உங்களுக்கு இது சம்மதமாக கேட்டேன். ஆக இது நல்ல திட்டங்க, ஆகவே இந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, எங்களுக்கு ஒரு நியாயமான விலை கிடைச்சா போதும். ஒரு நியாயமான விலை கிடைக்கும். இன்றைக்கி நடவு செய்கின்ற பொழுது ஒன்று, அறுவடை செய்கின்ற பொழுது ஒரு விலை இருக்கும்போது பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருவோம். இது ஒரு அற்புதமான திட்டம் சொல்லலாம். அதையும் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கி அரசியல் கால் பிடிச்சிட்டு காரணமாக அந்த சட்டத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தக்காளி உற்பத்தி என்பது குறிப்பிட்ட நாள் தான் நம்ம வச்சிருக்க முடியும். இதற்கு மதிப்பு கூட்டம் ஒரு 5-6 லாரியில் வச்சு அதெல்லாம் மிஷினரிலாம் வச்சு எங்கே தக்காளி அதிகமாக பயிரிடுறாங்களோ அங்கே கொண்டு போய் நிறுத்தி அந்த விவசாயிகிட்ட அந்த தக்காளி வாங்கி அதை மதிப்பு கூட்டுப்பட்டு பாட்டில் அடைச்சி 1 மாதம் வைக்கலாம். அதையும் நான் செஞ்சேன், நடைமுறைப்படுத்தினேன். அது இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த ஆட்சியில். ஆக விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற அரசு, அதே போல் இயற்கை உரம், இந்த மண்புழு, இந்த நம்ம யாரெல்லாம் மண்புழு உரம் தயாரிக்கிறாங்களோ அவர்களுக்கு சப்சிடி கொடுத்து அந்த பணியை துவக்கணும். இங்கே கூட சொன்னாங்க, விவசாயிகளுக்கு மானிய விலையில் எந்திரங்கள் கொடுத்தோம். அதிமுக ஆட்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைனில் போட்டிங்களா, அவர்களுக்கு நியாயமான முறையில் நேர்மையான முறையில் உண்மையான விவசாயிகளுக்கு அந்த டிராக்டர் போய் கிடைச்சது. ஏன்னா டிராக்டர்னா 10 லட்ச ரூபாய்னா 5 லட்ச ரூபா மானியம். அதுவும் பெண்கள் ஏதாவது நிலம் இருந்து அவர்கள் விவசாயத்தில் மேற்கொண்டிருந்தால் அவர்களுக்கு 50% மானியம். அதே மாதிரி ஆண்கள் நிலம் இருந்து அவர்கள் டிராக்டர் வேணும் விண்ணப்பிச்சா 40% மானியம் கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த ஆன்லைன் திட்டத்தை எடுத்துவிட்டு தங்களுக்கு யார் வேண்டப்பட்டார்களோ அவர்களுக்கு முறைகேடாக இந்த எந்திரத்துங்களாம் விற்பனை செய்யப்பட்டதாக இங்கே கூட சொன்னீங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு உண்மையான விவசாயிகளுக்கு நேர்மையான முறையில் அரசு எந்திரங்கள், விவசாய எந்திரங்கள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன்.